டேய் வா பார்க்கலாம். மாப்ள லைட் போடு. ஏடா நீ வேற என்ன யாரோ ஒரு பொம்பளை படுத்துக்க மாதிரி இருக்கப்பா. ஆமா இவ எப்படி நம்ம பஸ்க்குள்ள வந்தா? ஆளை பார்த்தா குறத்தி சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப் போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே அந்த கேங் அந்த குரூப்ல சேர்ந்தவளா இருப்பா. இவ ஏன்டா ஏன் பெட் மேல படுத்தா? நாரி இருக்குமே இப்போ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? தூக்குடா அவளை. டேய் நான்சன் யாரை பார்த்து தூக்க சொல்ற? சரி மனுஷன் தூக்குவானா இந்த பாடியா? ஐயோ சரிடா நீ காலை பிடிச்சு தூக்கு நான் கையை பிடிச்சு தூக்குறேன். நீ காலை பிடிச்சு நான் கையை தூக்குனா ஆகாதா? இதுல பெரிய கௌரவம். வேணா தூக்குடா. தூக்கு தூக்கு. அம்மா மெல்ல மெல்ல வா. முதல்ல என் பஸ் விட்டு வெளில போ. ஐயோ அழகா இது என்னடா மொழி? மச்சான் இவன் எந்த பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. எந்த மொழியில பேசி இவளை வெளியில அனுப்புறது? டோன்ட் வரி இவளை வெளியே அனுப்புற பொறுப்பை என்கிட்ட விடு. ஓகே. ஜாரே ஜகாம் சே அச்சா. ஏன் மச்சானுக்கு நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தது பிடிக்கல. இந்து சித்தாரா ஹமாரா ஹமாரா. இந்த பஸ் எங்களுடையது எங்களுடையது. அடச்சி வாய் மூடு. ரைட். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? புரியல. கஹோன பியாரகே. बेटा बेटा ஒரு சால பரசாலா. ஒரிஷா பரதேசி வாலாவா. இது என்னடா பேரு? ஏன் மச்சான் பேரு கொஞ்சம் லென்த்தா இல்ல? இதுதான் பேர் நமக்கு எப்படிடா தெரியும்? அதான் டேய் கர்பாம்பச்சிக்கு பேர் தான்டா குர்சி. அடச்சை ஓய் எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது? ஏ குர்சி ஏ அழகு சும்மா பேர். ஏ கோபி கிருஷ்ணன் ஏ தூ லூட்டா 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 பசந்தி வசந்தி. கரெக்ட். டேய் மாப்ள இவ பேசுறது குஜராத்தியே தான்டா. டேய் ஒரு நாள் ஜாம் நகர்ல இருந்து டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வரப்போ டிடி என் சட்டைய புடிச்சிட்டு வெளில போன்னு என்னமா சொன்னா? என்ன சொன்னா? ஞாபகம் வந்துருச்சு. என்னது? கோனாரே பப்ளுஜி. எப்படி நான் சொல்றது புரிஞ்சிட்டா பாத்தியா? ஆமா ஆமா இன்னொரு சொல்லு. கோனாரே பப்ளுஜி. ஐயோடா மச்சான் நீ சொன்னது ஒருவேளை கெட்ட வார்த்தையா இருக்குமோ? அடச்சி வாய் மூடு. ஏண்டி கால் என்னடா ஊர் ஜனங்க என்ன திருத்தி அடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. இப்ப என்னடானா ஏன் பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு என்னை அடிக்கிறா. உன்னை இப்படியே விடக்கூடாது. முதல்ல கை நீட்டி அடிக்கிறாயா? கூடாது. இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா இந்த ஏரியாவிலே பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா என்ன ஓமா? மிஸ்டர் எம்.கே. அழகன், கேர் ஆஃப் கோபிகிருஷ்ணன், சுந்தரா டிராவல்ஸ், கிருஷ்ணங்கோயில் அருகில், ராயப்பேட்டை ஐரோடு, கண்ணமாப்பேட்டை வழி, உலகாரம்பேட்டை எதிரில், சைதாப்பேட்டை பின்புறம், ஏனாம்பேட்டை போஸ்ட், சென்னை 18. அட்ரஸ்னா இதுதான் அட்ரஸ். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம்? சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாப் 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 ஸ்டாப். அன்னைக்கு வசதி தூக்கிட்டு போனானே அதுக்கு நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். மதுரை முடிச்சால திருண்டாசி கிட்ட புரட்டாக்கல வேலை வைக்கிறான். இவன் புரட்டா போட ஆரம்பிச்சுட்டானாவே சாப்பிட வரவன் பூரா ரசிச்சு தாளத்தோட சாப்பிடுவான். இளையராஜா கச்சேரி நினைச்சு ஏமாந்து போனவன் எத்தனை கோடிப்பா. அர்ச்சி இவனை ஏன்டா இப்ப வர சொன்ன? நம்ம இன்னும் கடையே திறக்கல. கடையே திறக்காம எந்த புரோட்டா போடா வர சொன்ன? இந்த புரோட்டா போடவா? அட இரியா இப்போ ஒண்ணு கெட்டு போல. எப்படி வந்து அப்படியே போயிடு. பஸ் சார்ஜ் இவங்கிட்ட வாங்கிக்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால் டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்க விட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால் நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி அவனுக்கு ஒரு ரூம்பு ஒன்றை போட்டு கொடுத்தேன்.
அந்த ரூமுக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா. மாமா நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா. ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்க. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுற? புரியல? தமிழ், சுத்த தமிழ். டேய் கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்தை முதல்ல அவன் சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. ஏண்டா கட்டிங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவ்வளவு மறுபடியும் கடத்திட்டு வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏண்டா கட்ட? இல்லப்பா நடந்தது. பதக்கா. பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்காய் அவரைக்காய் மொச்சக்கான்னு இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல, நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடைச்சி குடுக்க போற நான், வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமர்த்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர கட்டிக்க கொடுப்பாங்க. ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில்ல படுக்க வச்சு. ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. பதக்கா. ஏய் கவலைகள் மறக்க கோலா சாப்பிடுங்கள், இப்படிக்கு காசி. அப்படியே புரட்டாக்கல்ல எழுந்த மாதிரியே எழுதி போட்டுக்காயா. நான் ஏன்டா கவலை பண்ண? எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரே கவலை அந்த எலி அடிக்கிறது தான். என்னது பிராண்டிய காணா, கோலா மட்டும் இருக்கு. வச்சிட்டு வாங்க போயிருக்கான் போட்டு வரட்டும். அட பாவமே, ஒரு பேங்க் மேனேஜர் பொண்ணு இப்படி நமக்காக வெயில இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவ செய்யறாளே. இந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? நியாயமா பார்த்தா அவ கவலையத்தான் நம்ம மறக்கடிக்கணும். என்ன பண்ணலாம்? வசந்தி இந்தம்மா. என்னது இது? ஏதில் வாங்க மோர். ஆஹா. வேண்டாம்னு சொல்லாத, வாங்கி குடி. ஆஹா ஓபனர் இருக்கு, மறந்துட்டமே. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். ஏய் பொரோட்டா, என்ன வெறும் கொக்கோ கோலா மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க? ஹாஃப் கோலா ஹாஃப் ரம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. டபுள் ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் பாட்டில் ரம் 40 ரூபா, கோலா வெறும் 60 ரூபா தானே. அது என்ன ரம் வெறும் 40 ரூபாய்? மட்டமான சரக்கா? சைக்கிள் பிராண்ட். அடிச்சு பாரு, சும்மா கும்முன்னு ஏறும். ஏய் எங்க போற? தூக்கம் வருதுல, எனக்கு உடம்பு வலிக்குது. ஒரிஜினல் முதலாளி, யா நான் இன்னைக்கு உங்க மொட்டை மாடல படுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எங்க படுத்தாலும் காலைல கீழே தானே இருக்க போற. இன்னும் குடிக்கவே இல்ல, நிதானமா இருக்கீங்களே. நான் மேல போய் என் பாய்தலான எடுத்துட்டு வந்து கீழே படுத்துக்கிட்டுமா? குட் நைட் அண்ட் குட் பை. என்னடா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஊரா நக்கிட்டு இருக்க? சரக்குங்க இந்தா. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். என்னடா புருஷலி ஃபேமிலியா நீ? அந்த பொண்ணு என்னடா இப்படிதான் லேசா திறக்குது, நீ லேசா திறக்குற. என்ன நடக்குதுங்க? டேய் நம்ம காசு இருக்கால, பப்ளிக்ல குடிக்கிறோமே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ரம்ல இதுல முக்காவாசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரண ரம் இல்ல, சைக்கிள் பிராண்ட் டபுள் ஸ்ட்ராங். இந்த குடி. அடேங்கப்பா, பயங்கர டேலண்டான ஆளா இருக்கானே. என்னடா பூகம்பம் அது? ஏய் பசதி, பஸ் எடுக்காத. வசந்தி, ஏய் பசதி. அடங்க கோபி. ரைட் ரைட். ஏய் வசந்தி. வசந்தி டேய் கட்டடா. வசந்தி வண்டியில பாட்டு. ஐயோ ஐயோ பாரு, டேய் ஊர்கார பாரு. வசந்தி பிரேக் எதிரி. கட்டடா நீ சும்மா வசந்தி வண்டியில பாட்டு. யோ ஆட்டோ சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி. யோ டேய் அட காப்பாத்துங்கடா. ஐயோ காப்பாத்துங்கடா. போய்டா. ஐயோ பாலகாட்டு போற பஸ் அது. பாலக்காடு பஸ்.
அப்பா செலவு மிச்சம்டா தொலைஞ்சா. ஏய் நம்ம வேலை பார்ப்போம். ஏய் வசந்தி, ஏய் வசந்தி, வண்டி நிறுத்து. வசந்தி. ஏய் மாப்ள பத்திரம்டா. எவ்வளவு போறா பாரு, உனக்கு மேல போறேன் பாரு. ஐயோ கிட்டு போறானே. வசந்தி டிப்பாட்டியா. அப்பா முருகா. ஐயோ 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 ஐயோ. யாரு? நான் தான் கோபி. அப்ப நானு இல்ல இல்ல, நீ தான் கோபி, நான் தான் அழகு. என்னடா இது கோலம்? இது அப்புறம் மோட்டர் பைக்கில் ஜம்ப் பண்ணி உட்காந்து போனல, ஆ. அவன் கூவார் வந்தாலும் ஓங்கி பிரேக் போட்டான். அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடு கூவாத்துல விழுந்துட்டா. அது என்னடா மூக்குல பஞ்சி காலிஃபிளவர் மாதிரி பச்சை கேக்குறியா? என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாளைக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். ஆமா, நம்ம பஸ் எங்க? ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வரதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட வரணும். நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம். இங்க எல்லாமே முறை தவறி தான் நடக்குது. என்ன உளறீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது லாங் எக்கோ, ஒரு காங்கேயம் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 2, அம்மா டெத்து, வயசு 3, எல்கேஜி வயசு 4. அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18. காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கேயம் கரடி பாக்குது, சொல்லு விடுது, விரட்டி விரட்டி காதலிக்குது, ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்து. ஒண்ணும் புரியலையே. புரிய வப்பார். யூ வெயிட். அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது. புரியல? யூ வாண்ட் க்ளூ? முட்டக்கண்ணன், சொட்டத்தலையன், கட்டத்தாடி, அவன் ஒரு கருப்பு பெண் லாடன். இங்க முன்னாலேயே இருக்க. உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. எங்க ஆர்சி புக் எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊரு பூரா மேடை விட்டு நான் அடிச்சிருவோம். அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது சத்தியம். சிவம். சுந்தரம், பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விழாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயில் ஏதாயா? மச்சான், நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் ஏய், இங்க பார். இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணணும். இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன். சார். போடா. டேய், சார். சீ போடா. சார், போடாங்கற. பாப்பா வந்துரு சொல்றாருல.